இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். பாரதியை இனிமேலானும் என் உயிர் தமிழ் தம்பி தங்கைகள், இந்த அரங்கில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் என் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் உயிர் சொந்தங்கள், பாரதியை போற்ற பழகுங்கள். பாரதியை போற்றுவது என்பது நம் உயிர் தமிழை போற்றுவது போற்றுவது போற்றுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. தமிழ் அப்படியே வறண்டுச்சு. அந்த இலக்கிய உலகத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட்டான். நிலை குழந்த நெஞ்சினை நில்லன சொன்ன தட்டி அப்படி நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறான் பாருங்க. ஒரு கிடைக்கிறது கரிய பொக்கிசம். கடற்கரையில ஒருத்தன் பசியோட கிடக்குறான். கடற்கரையில அப்படியே பிச்சை எடுத்து சாப்பிட்டேன். என்ன செய்யறது தெரியல, அங்கேயே படுத்துங்க. படுக்கடல்ல ஒரு பெட்டி இருக்கு. ஒரு பெட்டி மேல அப்படியே தலைவர் பெட்டி. அந்த பெட்டியை இருட்டில் திறந்துறான். திறந்துட்டு அதுல ஏதோ கல்லா இருக்கு. கல்லப்புறம் எடுத்து கடலுக்குள்ளே வீசிட்டு படுத்து கிடக்குறான். அது விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே எல்லா கல்லையும் கடலுக்குள்ள ஓட்டான். ஒரே ஒரு கல் இருக்கு. அது பாக்குற அது வைர கல்லா இருக்கு. ராத்திரி பூரா அந்த கல்லை தூக்கி போட்டுருக்கான். அப்படி இந்த பாரதியை தெரியாம பூரா கல்லுக்குள்ள போட்டு கடைசியா ஒரு கல் இருக்கு. அந்த கல் யார்ட்ட இருக்கு? சீமான்ட்ட இருக்கு. புரியுதா? இந்த வைரக்கல்ல உலகம் முழுமைக்கும் ஜொலிக்க செய்ய சுடர்விட செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை அவன் பேரை என்கிட்ட இருக்கு. நீங்க எல்லாரும் விட்டு போனாலும் சரி, ஒற்றை மகனாக பேசி 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 பாரதி நான் சேர்க்கல. என் பேச்ச கேட்கிறவனா இப்ப புரட்டுவான். பாரதி இம்பிட்டு சொல்லிக்காப்ல, இவ்வளவு சொல்லிக்காப்லையா அப்பாடி படிப்பான். படிக்கும்போது என்ன பண்ணுவான்? இருக பிடிப்பான் பாரதிய. அப்ப நேரம் என்ன பண்ணுவான்? மொழி என்ன துடிப்பான். அப்ப என்ன பண்ணுவான்? நேரம் என் கையை வந்து பிடிப்பான். இதான் நடக்கும், இதான் நடக்கும். அதனால பாரதிங்கிறவன் ஒரு பெரு நெருப்பு. கவிப்பேர வைரமுத்துவோட எட்டயாபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை. ஏன்னா அவன் பிறப்பே நெருப்பு. அப்படிங்கும் போது அவனை நீ வந்து குப்பை போட்டு மூட முடியாதுல்ல. உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றாக சுருக்கினாலும் ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை, ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அணைக்க முடியாது. உலகத்தின் ஒட்டுமொத்த இருளையும் ஒன்றா திரட்டி வந்தாலும் அணைக்க முடியாது. அப்படி பார்த்தாலும் நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது. பாரதி என்கிற பெருநெருப்பை உன்னால ஒருபோதும் மூட முடியாது. வருவான்ல, எங்க இருந்தாலும் வருவான்ல. தமிழ் வரும்ல. வரும்போது சொல்றாங்கல்ல, இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வரும்போது புதிய ஒன்றை தகவமைத்துக் கொள்ளுங்கிறான். அது மாதிரி என் தமிழுக்கு ஒரு பேரிடர் வரும்போது புதிதாக ஒன்றை பிரசவிக்கும். அப்படி பாரதியை பிரசவிச்சிச்சு. பாரதியை தூக்கிட்டு போடா, அவன் பேரனை பிரசவிச்சிருக்கு. கிளம்பி போவான். நீ ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க கூப்பிட்டதுனால இங்க வந்து பேசுறேன். இல்லைன்னா நான் இங்க திருவள்ளிக்கேணி இங்கதான் போகணும்னு இல்ல, சேலத்துல செங்கல்பட்டுல எங்கேயாவது கொடுத்தப்பட்டு போயிட்டு இருப்பேன். ஏன்? என் பிறவி கடமை பாரதியை போற்றுவது. தமிழனாக தமிழ் தாயின் மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு மகனுக்கும் பிறவி பெருங்கடமை உண்டென்றால் பாரதியை போற்றணும்.